டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீடுகளில் ரசகுல்லா செய்யணும் அப்படின்னா பால் வாங்கி காய்ச்சி அதை திரைய வச்சு திரும்ப அதை கட்டியாக்கி அதில் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி அப்புறமா தான் நம்ம ரசகுல்லாவே சாப்பிட முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரசகுல்லா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரசகுல்லா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லைக் போட மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் அரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸ்நாக்ஸ், அருமையான ஸ்நாக்ஸு. இப்போ நம்ம அடுப்பில் இந்த கடாயை வச்சுட்டு மாவு, அரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு தான், பாக்கெட் மாவு 1 கப் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு மாவு எடுத்திருக்கோம். வெயிட்டில் ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த மாவை லேசாக வறுக்கணும். கருகாத அளவுக்கு லேசாக சூடு வர அளவுக்கு வறுக்கணும். நல்லா மிதமான சூட்டிலே வறுத்து கொடுத்துருங்க. அரிசி மாவு நல்லா வறுபட்டணும். சூடு வர்ற அளவுக்கு நல்லா வறுபட்டணும். ஆனால் கொஞ்சம் கூட கலர் மாறிடக்கூடாது. 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து கொடுத்துக்குவாங்க. நம்ம மாவு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம இப்படி அப்படியே கோலப்பொடி மாதிரி நல்லா பொறுன்னு வறுபட்டுருச்சு. இப்போ வறுபட்டோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஆற வச்சிடலாம். தனியாக ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சிடலாம். மாவு நல்லா ஆறி வரட்டும். இப்போ மாவு ஆறுற டயத்தில் நம்ம பால் காய்ச்ச போகிறோம். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கல, பாலை ஊற்றிக்கிறேன். பால் 1/2 லிட்டர் பால், 2 கப்பு பால். இங்கே பாக்கெட் பால் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கறவை பால் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். 1/2 லிட்டர் பால், 2 கப்பு. தண்ணி எதுவும் கலத்த வேண்டாம். நம்ம எப்படி பால் வாங்குகிறோமோ அதே தான். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா சூடாகட்டும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பால் நல்லா ஒரு ரவுண்டு கொதிச்சு வருது. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா கலந்து விட்டுருங்க இருங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கீழே எதுவும் லேசாக அடி பிடிச்சிடாத அளவுக்கு. நமக்கு நல்லா அந்த மாதிரி திமுன்னு பால் கொதிச்சு வந்த உடனே அடுப்பு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பாலை கொதிக்க வச்சுருக்கோம். அதனால் நல்லா திமுன்னு கொதித்த உடனே இங்கே நம்ம அரிசி மாவு நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, அந்த ஆற வச்சுருக்க அரிசி மாவை இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அரிசி மாவு, பால் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வர்ற வரைக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இதுபோல் நல்லா நசுக்கி கொடுங்க மாவை. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு நல்லா நசுக்கி கொடுங்க. இந்த மாதிரி துடுப்பு மாதிரி கரண்டிட்ட நல்லா நசுக்கி கொடுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நல்லா அப்படியே எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பால், அரிசி மாவு நம்ம வேறு எதுவும் ஒன்றும் சேர்க்கலை. பால், அரிசி மாவு தான் போட்டு நல்லா கிண்டி கொடுத்து எடுத்து வச்சுட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும் லேசாக, அதாவது கொஞ்சம் நல்லா கைப்படுற அளவுக்கு ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா நம்ம சேர்த்து பிசையணும். அந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு அப்படியே தட்டில் இருக்கட்டும். இப்போ நெய் கொஞ்சமாக லேசாக கையில் மட்டும் தடவிக்கோங்க. லைட்டாக எடுத்து தடவிக்கோங்க. அதாவது நம்ம உருண்டை போட போகிறோம், அதுக்காக. இப்போ நம்ம இந்த அளவுக்கு மாவு எடுத்து 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்க போகிறோம். ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்தி டைட் பண்ணாமல் அப்படி லேசாக பொண்ணும் போல் அப்படியே உருட்டிகிட்டே இருங்க. நல்லா ரவுண்டாக உருண்டு வந்துடும். நல்லா சைனியாக வந்துடும். இப்போ இது மாதிரி இந்த சைஸில் நல்லா உருண்டைகளாக உருட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவில் மாவு எடுத்து நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டினோம்னா நல்லா, அதாவது ரொம்ப அழுத்தி உருட்டாமல் பொண்ணும் போல் உருட்டினோம்னா நல்லா நைஸாக அந்த மாதிரி வலுவலுன்னு உருண்டு வந்துடும். இப்போ நம்ம மாவு எல்லாமே நல்லா சூப்பராக சைஸாக அந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கு அகலமான பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு தண்ணி 250 ml, 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. ஜீனி 150 கிராம், 150 கிராம் ஜீனி நம்ம அந்த தண்ணி சேர்த்துட்டு அதிலே ஜீனியை சேர்த்துடலாம். தண்ணியில் ஜீனியை போட்டு நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஜீனி எல்லாம் கரைச்சி நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு.
நல்லா கலந்து விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு 3 ஏலக்காய், சின்னதாக 3 ஏலக்காய் சும்மா அப்படியே பிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை. நம்ம ஜீனியை போட்டு நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இங்கே உருட்டி வச்சுக்கக்கூடிய அந்த உருண்டைகளை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றாவும். இது பாகோட பதமெல்லாம் தேவையில்லை. அது சீனி கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ வந்து அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ளே இறக்கிடுங்க. இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் அந்த பாகில் வேகணும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிற பாகில் வேகணும். சும்மா பால் உருண்டைகள்லாம் ஒரு 6 நிமிஷம் நல்லா பாகில் கொதிச்சு நல்லா வாசமாக வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு உருண்டை எடுத்து அப்படியே கண்ணாடி பவுலில் போட்டு இந்த பாகு ரைட் சாப்பிட்டு பார்ப்போம். அந்த பாகோடு சேர்த்து அருமையாக இருக்கு. இப்போ நம்ம ரசகுல்லா சாப்பிட்ருப்போம். அந்த ரசகுல்லா பாலில் மட்டும் எடுத்து ரசகுல்லா பண்ணுவோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு பண்ணும்போது, அந்த பக்குவம் கரெக்டாக வராது. ஆனால் அந்த ரசகுல்லா டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு ஒரு அரிசி மாவும் பாலையும் நல்லா வேக விட்டு உருண்டைகளாக பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தயாராகிட்டு. டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை நீங்கள் உடனே செய்து உங்கள் வீட்டில் சாப்பிட்லாம், அழகாக சாப்பிட்லாம். இதே போல் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.